மன்னர். மெத்து மெத்து பொண்ணுடா அவ கோலி உரண்டா கண்ணுடா வாய திறந்தா பண்ணுடா அவ கண்ணம் பண்ணுடா. வணக்கம், நான் ஷோப் ஆல்டர்னேட்ஸ் பிசி பரம் ஆல்டர்னேட்ஸ் மிஸ்டே ஆஃப் ஆன்சர். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நண்பன் ஒருவன் வந்த பிறகு ஹேஷ்டேக் NOVP படம் பார்த்துட்டேன், அதை பற்றி பேச தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீம் ஹஸ்லர்ட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி மக்களே ஒரே ஒரு சின்ன ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு உரையாடல் நம்ம அனந்த் ப்ரோ கூட பண்ணிடுறேன். அனந்த் ப்ரோ நான் நேரில் மீட் பண்ணேன். ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு நான் அவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன். ஐ சேட் ஐ வாட்ச் த ஃபிலிம் இந்த தியேட்டர்ஸ், படம் தியேட்டரில் பார்த்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுவோம் ப்ரோ சொன்னேன். ஹி சச் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீங் அண்ட் அவரோட அந்த ப்ரொமோஷனல் எஃபர்ட்ஸ்லாம் பார்த்து அப்படியே பயங்கரமாக இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு. அதுக்காக நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணலாம்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக ப்ரோ நான் தியேட்டரில் படம் பார்ப்பேன் அண்ட் ரிவ்யூ போடுவேன் அப்படின்னு சொன்னேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் படம் பார்க்க முடியாமல் போச்சு. த ரீசன் வாஸ் ஆக்சுவலி 2 வாட்டி டிக்கெட் புக் பண்ணி நான் மிஸ் பண்ணேன் தியேட்டரில் போகிறது. ஃபர்ஸ்ட் டைம் வாஸ் த ஃபர்ஸ்ட் டேவே நான் புக் பண்ணிட்டேன். பட் அடுத்த நாள் என்னோட என்கேஜ்மெண்ட். ஸோ வந்துட்டு எப்படியாச்சும் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி போயிடலாம்னு நினச்சேன். பட் பெரியவங்க யூனோ ஹவ் ரைட், ஏதாவது ஃபங்க்ஷன் வர போதெல்லாம் வந்துட்டு நோ 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 அதெல்லாம் வெளியே போகக்கூடாது அப்படி அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, சரி எங்கேஜ்மெண்ட் முடிஞ்ச கை கொண்டு 2 நாள் கழிச்சு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு விட்டுட்டேன். அப்புறம் 2-3 டேஸ் கழிச்சு மறுபடியும் டிக்கெட் புக் பண்ணேன். அந்த நேரம் பார்த்தா நம்மளுக்கு வைரல் ஃபீவர் அடிச்சுது. ஒரு 10-15 நாள் டோட்டலி டவுன். அண்ட் அதுக்குள்ளே வந்துட்டு ஐ couldn't watch it in the theater. ஸோ அனந்த் ப்ரோ, ஐ ஆம் ஸோ சாரி அண்ட் ஐ ஃபீல் ஸோ பேட். இந்த படத்தை நான் தியேட்டரில் பார்க்கலன்னு. சச் அ வண்டர்ஃபுல் ப்ராடக்ட் யூ கம் அவுட் வித். டச் வுட் மனசார ரொம்ப ஹாப்பி பிரதர், உங்களுக்காக ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதான் சொன்னேன்ல, எனக்கு என்னமோ ஃபஸ்ட்டு ஐ டோன்ட் நோ எத்தனை ரியாக்ஷன் வீடியோஸ் வந்துச்சுன்னு தெரியல, இல்லை நம்ம தான் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வீடியோ பண்ணமான்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நீங்கள் விட்டீங்க. அப்போ இருந்தே வந்துட்டு எனக்கு ஏதோ இந்த 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 பர்டிகுலர் ப்ராஜெக்ட் NOVP மேலே ஒரு அப்படியே ஒரு ஸ்பார்க்கு தோணும் தெரியுமா, இது நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விஷயம் தோணுச்சு. அந்த ஐ திங்க் இட் வாஸ் இந்த ஆல்பம் யார் என்னென்ன சாங்ஸ் இருக்குது, யார் யார் பாடுறாங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தீங்க. ஸோ தட்ஸ் வே வி ஆக்சுவலி ஸ்டார்டட் கனெக்டிங். அண்ட் அதுக்கப்புறம் பயங்கரமான ஹோப்ஸ் அண்ட் தென் எவ்ரி திங் வாஸ் ஃபாலிங் இன் பிளேஸ். சாங் ரியாக்ஷன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ட்ரெய்லர் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு ஸ்டோரி இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ஐ வாஸ் தேர் இன் த ஃபிலிம். எனக்கு வந்து என்ன அங்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஐ பிலீவ் அந்த மாதிரி என்ன மாதிரியே நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. அண்ட் இன் தட் வே திஸ் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம். இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன். ஆஹா இது சொல்லலாமா நம்ம தெரியல, கோச்சிங்களோ தெரியல. பட் whatever said and done, தியேட்டரில் பார்க்க முடியாமல் போனதுக்கு வந்துட்டு காம்பன்சேட் பண்ணணும்னு நினச்சேன். ஓகேவா, என்கிட்ட எல்லா சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ், இப்போ அமேசான் ப்ரைமு, Z5, சோனி லிவ் எல்லாமே இருக்குது. எல்லாமே ஹாட்ஸ்டார் எல்லாமே சரிங்களா. ஏன்னா ஏதோ நம்ம கான்டென்ட் பார்க்குறது தான் நான் வேலையே, அதெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் ஆஹா இல்லை, சரியா. ஸோ உங்களுக்காக தான் நான் சப்ஸ்கிரைபே பண்ணேன் அண்ட் உங்கள் படம் பார்க்கணுங்கிறதுக்காக தான் பண்ணேன். ஸோ அங்கே மிஸ் அவுட் பண்ணி நீங்கள் காம்பன்சேட் பண்ணிட்டு நினைக்கிறேன். அண்ட் ஐம் ஸோ கிளாட் ஐ டுக் திஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஜஸ்ட் ஃபார் யூ மேன். திஸ் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம். அண்ட் September 13th வருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் அன்றைக்கே செக் பண்ண வரலன்னு நினைக்கிறேன். ஏதோ ப்ராப்ளம் டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருந்ததில்ல. பட் அடுத்த நாள் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஐ ஆக்சுவலி பம்ப்ட் இன் ஒரு 2 மணி நைட்டுக்கு தான். சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு போய் தூங்கிடலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு காலையில் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் பார்த்துலாம் அப்படிங்கிற மாதிரி தான் I planned and I started. But படம் ஆரம்பித்தோன்னா என்னால் எந்திரிச்சு போக முடியல. I wanted to see the whole film because அவ்வளோ ரிலேட்டபிளாக இருந்துச்சு, அவ்வளோ என்கேஜிங்காக இருந்துச்சு, அவ்வளோ இமோஷ்னலாக பியூராக இருந்துச்சு. அண்ட் I just felt happy man. அதான் சொல்கிறேன், அந்த படம் பார்க்க இந்த மனுஷனோட அந்த அனந்த் அப்படிங்கிற மனுஷனோட எஃபர்ட் தெரியுது, அந்த உழைப்பு, அந்த நேர்மை, அந்த சின்சியாரிட்டி and many things. I just was so happy and I personally என்னமோ நம்மள ஒருத்தர் ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு. So I felt so emotional. So first of all Anand bro, you can be so proud. This is a beautiful film and பார்க்காத ஆட்கள் ஆஹால இருக்கு பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். So let's talk about the film now. Wonderful. அதோட ரிலேட்டபிள். நம்மளுக்கு ஒரு மிடில் கிளாஸ் பையன், அவனோட கனவுகள், அவனோட ஆசைகள், அதனால வர பிரச்சனைகள், அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றான், அதுக்கப்புறம் அவன் ஜெயிக்கிறானா இல்லையாங்கிறதா. இது வந்துட்டு இந்த ப்ரெமிஸ் நம்ம பார்த்ததே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பார்த்துப்போம். பிகாஸ் நம்மள ஆல்மோஸ்ட் 70-80% வந்து மிடில் கிளாஸ் தான். பட் அது ஒரு 2.25 மணி நேரம் படத்தில் எப்படி எங்கேஜிங்காக வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். அந்த வகையில் இந்த படம் எங்கேயுமே எனக்கு டிசப்பாயிண்ட் பண்ணல. அப்படி அதான் அது உட்கார்ந்ததோட சரி, பர்ஃபார்மன்ஸஸ் வைஸும் சரி, டெக்னிக்கல் வைஸும் சரி, இட் வாஸ் ஜஸ்ட் சச் அ கம்ப்ளீட் பேக்கேஜ். ஒரு நிறைவாக ஒரு படம் பார்த்து போன ஃபீலிங்கு. நான் ஒவ்வொன்றா வந்துடுறேன். பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா படத்துக்கு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸஸ். அனந்த் ப்ரோ, யூ டன் அன் அமேசிங் ஜாப். ஐ லவ்ட் யுவர் ஆக்டிங்.
அந்த ஒரு பயந்த சுபாவமாகட்டும், அந்த ரொமான்ஸ் ஆகட்டும், அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகட்டும், பெயின் ஆகட்டும், எவ்ரி பிளேஸ் ஐ ஜஸ்ட் லவ் யுவர் ஆக்டிங். எஸ்பெஷலி ஒரு 2-3 சீன் சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னன்னா, அந்த ஒரு கோவத்தில் வந்துட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஃபோட்டோ பார்த்து ஃபோன் பண்ணுவீங்க. அந்த இடத்துல வந்துட்டு அந்த எந்த வகை அப்யூஸும் இருக்காது அந்த இடத்துல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் ஜென்ரலாக இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, சீன்ஸ் எப்படி வைப்பாங்கன்னா, கத்துற மாதிரியோ திட்டுற மாதிரியோ வைப்பாங்க அந்த பொண்ணை. பட் அந்த இடத்துல வந்து நான் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு தயவுசெய்து கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கிற மாதிரி ஒரு கேட்குது. தட்ஸ் த பியூரஸ்ட் இமோஷன் அ கை வில் ஃபீல் வென் ஹீஸ் ஃபேஸ்ட் வித் சச் அ சிச்சுவேஷன். ஸோ அது என்ன ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் அது ரொம்ப நாகரிகமாக கொண்டு போனதுக்கு பிரில்லியன்ட் அதை சொல்லிக்கிறேன். அது ஒன்று. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட வந்து அந்த உட்காந்து அந்த லோயலா காலேஜ் போகிறேன் அந்த சீன் ஆகட்டும், அப்புறம் கடைசியில் வந்து இந்த அழகரனை இறந்து போன அப்புறம் ஒரு மாதிரி அழுவீங்க அந்த சீன் ஆகட்டும். யோ ஆக்டிங் வாஸ் பிரில்லியன்ட். ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ். ஸோ கிரேட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது ஒன்று. கமிங் டு ஆல் தி அதர் ஆக்டர்ஸ், இந்த பவானி ஸ்ரீ மேம் ஆகட்டும், நம்ம இர்ஃபான் பிரதர் ஆகட்டும், மதன் ப்ரோ ஆகட்டும், நம்ம வில் ஸ்பேட் ஆகட்டும், நம்ம அழகரண்ண கேரக்டர் அவராகட்டும், நம்ம லலித் கேரக்டர் ஆகட்டும், அண்ட் அந்த ஒரு பாய் இருப்பார் அந்த கேரக்டர் ஆகட்டும், அப்பா அம்மா பாட்டி, எவ்ரிபடி ஷேட்டர் அப்படியே மனசில் நின்றுச்சு. இட் வாஸ் ஜஸ்ட் லவ்லி. ஆர்ஜே விஜய் பிரதர் அவரை மட்டும் பாருங்க, அவரும் எக்ஸலன்ட். எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இந்த பொண்ணு பேர் மோனிகான்னு நினைக்கிறேன், if I'm not wrong. எவ்ரிபடி அதான் வந்து பெர்ஃபார்மன்ஸஸ் வைஸ் வந்து அவ்வளோ அதான் சொல்கிறேன். ஐ வுட் லைக் டு மென்ஷன் த வேர்ட் பியோர். ஓகே, இட் வாஸ் பியோர், இட் வாஸ் ரியல். ஐ வாஸ் சீயிங் மை செல்ஃப் தேர். எனக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருந்தாங்க, வேர் ஈவன் ஐ கேம் அப் வித் அன் ஐடியா அண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணோம். பட் இப்படி செதறி போய் அதுக்கப்புறம் சேர்ந்துருக்க தெரியுமா, அந்த மாதிரி வந்து சேரலை, அவ்வளோதான். ஸோ அந்த வகையில் அதுவும் லிங்க் ஆச்சு எனக்கு. ஸோ தட் ஆல் த பர்ஃபார்மன்ஸஸ் வேர் எக்ஸலன்ட். ஸோ பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் தென் அடுத்த மிகப்பெரிய பாசிட்டிவ் காஷிஃப் பிரதரோட மியூசிக். பிளாட்டி அமேசிங் மியூசிக். எல்லா சாங்ஸுமே அப்படி இருக்குது. அண்ட் நீ ஏன் நம்ம யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ்லாம் ஐயோ நம்மளுக்குலாம் ஒரு காலி. அதாகட்டும் ஆளாதியாகட்டும், எவ்ரி சாங் பக்கோடா சாங் வைக்கல, அது இல்லை. ஆமாம், பக்கோடா சாங் இல்லை, அது ப்ராப்ளம் ஒரு ப்ரொமோஷன் சாங் மாதிரி இஷ்டம். ப்ரொமோஷன் சாங் தான் சொன்னாங்களா அவங்க, ஞாபகம் இல்லை. பட் ஓகே, பட் what I said என்ன, all the songs were amazing, the BGMs were amazing. நிறைய இடத்துல உங்களுக்கு கண்ணில் தண்ணி நிற்கிது. Why? Because again the same reason, relatable. சரியா? So brilliant music. I just absolutely loved it. And then the cinematography was excellent. எடுத்த உடனே அது FPV ட்ரோன் தான் நினைக்கிறேன். அது அப்படியே அந்த ஷார்ட் அப்படியே மூவ் ஆகி போக அந்த எடுத்த உடனே ஒரு டோன் பர்டிகுலராக செட் பண்ணிச்சு. அங்கேயே I was like okay, I was hooked, straight up hooked. அங்கேயே நான் காலி. அண்ட் தென் அந்த ஐ திங்க் இட்ஸ் த இன்டர்வல் பிளாக் நினைக்கிறேன், அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு சண்டை வரும். ஸோ அந்த பர்டிகுலர் சீன் ஐ திங்க் இட் வாஸ் அ லாங் ஷாட், ஆல்மோஸ்ட் 5 minutes to 6 minutes கிட்ட போச்சுன்னு நினைக்கிறேன், ஃப்ரம் நாட் ராங். பியூட்டிஃபுல் ஷாட், பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அந்த சீனு. ஒரு சட்டிலாக அந்த சீன் எலிவேட் ஆகும். அந்த எலிவேஷன்லேருந்து அந்த கேமரா அதுக்கப்புறம் ஷேக் ஆகிறதாகட்டும், அது ஒரு மாதிரி சட்டிலாக மூவ் ஆகிடுது. அப்புறம் ஒரு பக்கம் அந்த பதட்டமானக்கப்புறம் ஷேக் ஆகிறதாகட்டும். ஸோ ஐ கேன் லிட்ரலி ஃபீல் தி இமோஷன் தேர். ஸோ கேமரா ஒர்க் அகேன் வாஸ் எக்ஸலன்ட். அது தானே நிறைய இருக்குது. ஐம் ஜஸ்ட் மென்ஷனிங் தீஸ் டூ சொல்கிறேன். எடிட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. எடுத்த உடனே அதே சொன்னாங்க, அந்த FPVக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு எடிட் பாட்டில் ஆல்மோஸ்ட் அந்த படத்தை ஒரு ஷோரீல் மாதிரி ஓட்டி அப்படி நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க, ஆடி பின்னாடிவாங்க. லவ்ட் இட். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஆலாதிய பாட்டில் கொஞ்சம் சின்ன அந்த வாட்டர் ஆயில் டேங்க்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பெருசு. ஸோ சட்டில் விஷயங்களும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ எடிட்டிங்கும் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். மற்றபடி டைலாக்ஸ், ஹவு கேன் ஐ மிஸ் அவுட் ஆன் த டைலாக்ஸ்? எஸ்பெஷலி ஒரு 2 இடத்துல வந்து வேற மாதிரி டைலாக்ஸ் ஹிட் ஆச்சு. ஒன்று வந்துட்டு அப்பா பையன் அந்த கோர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு போகும்போது அந்த பேஸ்கெட் பால் கோர்ட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அந்த இடம்லாம் நான் காலி, வேற மாதிரி ஹிட் ஆச்சு அந்த இடம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம அழகரனை வந்துட்டு எவ்வளோ வேணால் சம்பாடுறான், ஆனால் ஊருக்கு திரும்பி போயிரு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லான டைலாக். நான் பெருசாக ஊரை விட்டு போய் தங்கினது கிடையாது. ஒரே ஒரு வருஷம் மட்டும் வெளில போய் ஒரு சென்னையில் இருந்திருக்கேன். அண்ட் எனக்கு அதுவே வந்து ஒரு மாதிரி எனக்கு வீட்டை பயங்கர மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த பர்டிகுலர் டைலாக் பார்க்கும்போது நான் யோசிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேர் தன்னோட ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு போய் சம்பாதிக்கிறதுக்காக, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக போயிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த டைலாக் எப்படி ஹிட் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, பட் மை பாயிண்ட் ஹியர் இஸ் அந்த டைலாக்ஸ் வேர் ஸோ இம்பாக்ட்ஃபுல் அண்ட் வேர் ஆன் பாயிண்ட். நிறைய இடத்துல இந்த மாதிரி நிறைய இம்ப்ரெசிவ் டைலாக்ஸ் இருந்துச்சு. அந்த ஃபைண்ட் யோர் மொமெண்ட்ஸுங்கிற டைலாக் ஆகட்டும், இந்த ஒரே ஃப்ரேமில் விஷயம் தெரிஞ்சிடும் அப்படிங்கும்போது 1990 இன்ஃபினிட்டி அப்படிங்கிற மாதிரி இட் வாஸ் ஜஸ்ட் லவ்லி. டைலாக்ஸ் ஒர்க் அவுட். ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு இமோஷனை இந்த படம் மூலிமா கன்வே பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. அது பர்ஃபெக்ட்லி ஒர்க்ட் அவுட் ஃபார் மீ. அண்ட் நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் பிளடி ரிலேட்டபிள். சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் காட்டின விதம் நான் மறுபடியும் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஐ பிலீவ் அண்ட் ஐ சே இட் வித் ஆல் மை ஹார்ட், த இமோஷன்ஸ் கன்வேட் இன் த ஃபிலிம் வேர் பியூர், வெரி பியூர். ஸோ அந்த வகையில் இந்த படம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகிருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். பார்க்காத ஆட்கள் பார்க்கும்போது கனெக்ட் ஆகுங்கிற மாதிரி தோணுது. ஸோ ஓவராலாக
எக்ஸலண்ட் ஜாப். ஐ ஜஸ்ட் லவ்ட் திஸ் ஃபிலிம். எனக்கு இது ரிப்பீட்லேயும் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு படம் தான். இது ரிப்பீட்டில் பார்த்துட்டே இருக்கலாம், நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ கிரேட் எஃபர்ட் அனந்த் பிரதர் அண்ட் தி என்டையர் டீம், மியூசிக், கேமராஸ், எடிட்டிங்கு, நம்ம யூடியூப் நண்பர்கள் எல்லாருமே வந்துட்டு I just felt very happy seeing all of you. அதான் நம்ம கம்யூனிட்டியில் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறாங்க போது அதுவே ஒரு எக்ஸைட்டிங் ஃபைட்டர் ஸ்டார்டிங்லேருந்து. பட் அதை நல்லா பண்ணியிருக்காங்க, அது சூப்பராக ஒர்க் அவுட்டாக இருக்குங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வித் தட் தாட், திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆன் நண்பன் ஒருவன் வந்த பிறகு #NOVP. விபி சார் விட்டம் பாருங்க, மனுஷன் செம, அவரோட ஒரு சின்ன கேமரா சூப்பராக பண்ணிப்பாப்ல. ஸோ திஸ் இஸ் மை ரிவ்யூ. உங்கள் தாட்ஸ் எனக்கு வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் பார்க்காத இடத்துல கண்டிப்பாக பாருங்கள், பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்க. நன்றி, கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. Okay, thank you so much for watching. Now I'm signing off. Take care and peace.